ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வேலையில் ஒரே கஷ்டம், விட்டுடலான்னு பார்க்குறேன், வேறு வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன்னு சில பேர் சொல்கிறா இல்லையா? அதை எப்படி தீர்க்கிறதுன்னு ஒரு வழி, இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். அடியன் ஜோதிடர் லட்சுமி நரசிம்மன், திருநெல்வேலியிலேருந்து. எல்லோரும் நன்னா இருக்கீங்களா? பொதுவாக எந்த வேலைக்கு போனாலும், எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போனாலும் இன்றைக்கி காலத்தில் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு தான், வேலையில் கஷ்டம்தான், வேறு வழியே இல்லை. எந்த கம்பெனிக்கு போனாலும் மாறி மாறி இதே தான் வரும். இது ஏன் வருது? இதை எப்படி தீர்க்கிறது? பதவியில் உயர்ந்த பதவியை அடைய முடியுமா வாழ்க்கையில்? அப்படிங்கிறதுக்கு சில வழிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது. முதல்ல இது ஏன் வருதுன்னா, ஜாதகம் நன்னா தானே இருக்குது, கிரகங்கள் வலிமையாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் தரல அப்படின்னா, நவகிரகங்கள் நம்மளுக்கு தெரியும், 11 உபகிரகங்கள் இருக்குது, பல பேருக்கு தெரியாது. மாந்தி மட்டும் கேள்விப்பட்டிருப்போம். மாந்தி மாதிரியே இன்னொரு 10 கிரகம் இருக்குது. சூரியனுக்கு 5 உபகிரகம் இருக்குது, சனிக்கு மாந்தி குளிகன் 2 இருக்குது, சந்திரன் தவிர பாக்கி எல்லாத்துக்கும் ஒரு கிரகம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, நவகிரகங்கள் கலெக்டர் மாதிரி எல்லாம் கொடுப்பார். அப்படிங்கிற போது அதை தடுத்து, நீ இன்றைக்கி கிடையாது, உனக்கு ஒரு வாரம் கழிச்சு வா, கலெக்டர் அப்போ தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிற பியூன் மாதிரி இந்த உபகிரகங்கள். இன்னொரு சூக்ஷமம் இருக்குது. ராசி கட்டம் மாதிரியே தசாம்ச கட்டம்னு தொழிலுக்கு T10 சார்ட்டுன்னு சொல்லுவாள். அதில் ஏதாவது ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு காலத்தில் சிம்மாசனம், ராஜ பதவி, உயர்ந்த பதவி, ஒரு டீ ஆத்தினா கூட பிரைம் மினிஸ்டர் ஆகிறார் இல்லையா? அந்த மாதிரி நம்மளுமே வாழ்க்கையில் பிரமாதமாக வரலாம். ஓகே, அது ஜாதகத்தில் இருந்தால் அது மாதிரி. அப்போது இதை எப்படி இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது? ரொம்ப சுலபமான வழி ஜோதிட சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மந்திரம் இருக்குது, பீஜ மந்திரம்னு சொல்லுவாள். ஒரு வரியில் இந்த மந்திரம், இதை காத்தால் எழுந்து பல்ல தேய்ச்சிட்டு கிழக்கு பார்த்து உட்காந்து ஒரு 28 வாட்டி சொல்லலாம். சனிக்கிழமைகளில் முக்கியமாக 108 வாட்டி சொல்லணும் காலையில். அப்படி சொன்னால் வேலை ஸ்திரமாக இருக்கும், பதவி உயர்வும் வரும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஆத்மார்த்தமாக சொல்லி பாருங்கோ, நிச்சயமாக நடக்கும். அந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் எழுதுகிறேன், இங்கேயும் சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே அகூபராய. இதை 28 வாட்டி தினம் காத்தால், சனிக்கிழமைகளில் 108 வாட்டி ஆத்மார்த்தமாக சொல்லுங்கோ, உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவீங்க. ஹரி ஓம் தத் சத்.